ஒரே நோய் பல வைத்திய முறைகள். ஒரு நோய்க்கு பல வைத்திய முறைகள் மூலமாக ஒரு முறையிலையும் நோயை குணப்படுத்தலாம். அப்போ எந்த முறை வைத்தியம் சிறந்தது, எந்த முறையில் போனால் சரியாகும் ஒரு நோயை குணப்படுத்துவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தலைவலின்னு எடுத்துக்கோங்க. தலைவலி அப்படின்றது வந்து ஒரு நோய் கிடையாது. அது வந்து பல்வேறு பிரச்சனைகள் உங்கள் உடம்புல இருக்குது, இதை சரி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடி கொடுக்குற இண்டிகேஷன் தான் தலைவலி. தலைவலி வந்து ஒரு நோய் கிடையாது. அந்த தலைவலியை உண்டாக்கக்கூடிய காரணங்கள் வந்து வெவ்வேறு இருக்கும். உடம்புல ஒரு பிரச்சனையினால தலைவலி வரும். அப்போது தலைவலியை சரியாக்குவதற்கு என்ன முறையை சரியாண்டால் சரியாகுமோ அந்த முறையை சரியாக கையாண்டு அந்த நோயை சரிப்படுத்தும். இப்போ தலைவலி அப்படின்னும் பொழுது அலோபதி மெடிசன் சாப்பிடும்போது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், அந்த வேகஸ் நர்வ்ஸ் வந்து தலை வலிக்குது அப்படின்ற மெசேஜை கொண்டு போயிட்டு தலைக்கு போய் சொல்லும், பிரெயினுக்கு போய் சொல்லும். ஸோ பிரெயின் வந்து ஒரு ஆர்டர் வரும், நம்ம தலை வலிக்குதுன்னு உணர்வார். சம்மந்தப்பட்ட நபர் அந்த தலைவலி அந்த உறுப்புலேருந்து இந்த உறுப்பு வலிக்குதுன்னு சொல்லி போகிற மெசேஜ் அது திருப்பி இங்கே வரும். அலோபதி மருந்து அதை வந்து செடேட் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த மெசேஜை கொண்டு போய் கன்வே பண்ணிட்டு திருப்பி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி சென்சேஷனுக்கு உண்டாகுது பார்த்தீங்களா, அதை வந்து செடேட் பண்ணிவிடும். ஸோ இட் இஸ் அ டைப் ஆஃப் பெயின் கில்லர். அந்த பெயின் வந்து எது வரைக்கும் சரியாக இருக்கும்னா, அந்த வேகஸ் நர்வ்ஸ் மயக்கத்தில் இருக்கிற வரைக்கும், அந்த மருந்துடைய பவர் இருக்கிற வரைக்கும் வேலை கரெக்டாக அந்த வலி தெரியாது. தென் அதுக்கு பிறகு அந்த மருந்துடைய பவர் குறைஞ்ச பிறகு திருப்பி பழைய மாதிரி வலிக்கும். இது நிறைய பேர் அனுபவத்தில் பார்த்துருக்கீங்க. சார் இந்த மருந்து போட்டால் எனக்கு தலைவலி சரியாயிடுது சார், அதுக்கு பிறகு ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி வருது சார், திருப்பியும் டாக்டர் மருந்து கொடுக்குறாரு சாப்பிட்றேன் சார், ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி வருது சார். இது நிறைய பேர் அனுபவத்தில் பார்த்துருக்கீங்க. பட் இதுவே வந்து சித்த முறையில் மருத்துவத்தில் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தலைவலி எந்த காரணத்தினாலும் உருவானது. பெரும்பாலான தலைவலிகளுக்கு காரணம் வந்து டைஜஷன் சிஸ்டம் வந்து ஃபால்ட் இருக்குன்னா, வயிறு பாதிக்கப்பட்டிருந்தால் தலைவலி வரும். அப்போது ஒரு சித்த மருந்தோ ஆயுர்வேத மருந்தோ நீங்கள் கொடுக்கும் பொழுது அது போய் உள்ள செல்ஃப் ஸ்கேன் பண்ணிக்கும். ஸோ எந்த காரணத்தாலும் தலைவலி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும். அப்போ எந்த காரணத்தாலும் தலைவலி வந்திருக்கோ அந்த காரணத்தை சரி பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்ளத்தினால் தலைவலி வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணும். அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக தலைவலி சரியாக போயிடும். ஸோ அப்போ அந்த உண்டான மூல காரணத்தை வந்து சரி பண்ணக்கூடியது வந்து சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம். ஸோ இப்போ அக்குபஞ்சர் மருத்துவம் இருக்குது, அக்குப்ரெஷர் மருத்துவம் இருக்குது. ஸோ அந்த முறையில் தலைவலி அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பாயிண்டில் ஈவன் வர்மாவையும் அதில் சேர்த்துக்கலாம், வர்மா பாயிண்ட்டையும் எடுத்துக்கலாம். ஸோ அதில் தலைவலி சரியாக போகணும் அப்படின்னு சொன்னால், தலைவலின்னு ஒரு காரணம் வந்தால் அந்த தலைவலி வந்து எந்தெந்த நரம்புகள் மூலமாக எக்ஸிக்யூட் ஆகுது, எந்தெந்த நரம்புகள் வழியாக தலைவலி போய் சேருது அப்படின்னு அந்த நர்வை கண்ட்ரோல் பண்ணுற பாயிண்ட் இருக்குது பாடியில். தெர் ஆர் ஸோ மெனி பாயிண்ட்ஸ். அந்த பாயிண்ட்ஸ் வந்து அக்கு பங்க்சர், அக்கு ப்ரெஷர், வர்மாவில் அந்த பாயிண்ட்டாக வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் இருக்கும். அக்கு பஞ்சர், அக்கு ப்ரெஷரில் ஒரு பேர் வச்சுருப்பாங்க, வர்ம முறையில் அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. சித்தர்கள் தமிழில் பேர் வச்சுருப்பாங்க, தூய தமிழ் தெளிவாக பேர் வச்சுருப்பாங்க. அழகாக இருக்கும். அந்த பேரை படிக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அது படிக்கும்போதே ஒரு மன சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ அருமையாக வார்த்தைகள் போட்டிருப்பாங்க வர்மாவில். அந்த பாயிண்டில் வந்து நீங்கள் டியூன் பண்ணிங்கன்னா, டச் பண்ணாலே போடும். அதை வந்து அந்த பாயிண்ட் வந்து டச் பண்ணுறது, ப்ரெஷர் கொடுக்குறது, அதை ட்ரிகர் பண்ணுறது, பல வகைகள் இருக்குது. அந்த பாயிண்ட்டை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அங்கே என்ன ஆகும்னா, எந்த இடத்துல இருக்கிற பிளாக்கேஜினால எனர்ஜி ஃப்ளோ பிளாக்காக இருக்கிறனால உங்களுக்கு அந்த தலைவலி வருதோ அந்த பிளாக்கை போய் இது ரிமூவ் பண்ணும். அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர் அண்டு வர்மா, எந்த இடத்துல பிளாக்கேஜ் இருக்கோ அந்த பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தலைவலி சரியாக போயிடும். அப்போ இந்த இடத்துல பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது சரியாக போகும். ஸோ இப்போ ரெய்கி, ப்ரானிக் ஹீலிங் இந்த மாதிரி மெத்தட்ஸில் நம்ம வந்து தலைவலிக்கு ஹீல் பண்ணும் பொழுது எந்த சக்கரா பாதிச்சிருக்கோ, எந்த பாட்டு பாதிச்சிருக்கோ ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் ஸ்கேன் பண்ணி அந்த ப்ரானிக் எனர்ஜி, அந்த ரெய்கி எனர்ஜி அங்கே போயிடும். நல்லா பார்த்துக்கோங்க. நாம் தலைவலிக்கு காரணமாக நினைக்கின்ற ஒரு காரணம் இதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணுறோம். ஒரு டாக்டர் கெஸ் பண்ணுறாரு, ஸோ இந்த தலைவலி இப்படி சிம்டம்ஸ் சொல்கிறாரு, ஸோ இவருக்கு இப்படி தான் சரியாகும், இந்த மெத்தட் பண்ணணும்னு டாக்டர் நினைக்கிறார். பட் ரெய்கி, ப்ரானிக் ஹீலிங், அதர் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஹீலிங் எல்லாம் என்ன பண்ணோம்னா, அந்த எனர்ஜியை வந்து நம்ம இந்த தலைவலி போகணும்னு சொல்லி கொடுக்கும் பொழுது செல்ஃப் ரிலையண்ட்டுன்னு சொல்லுவாங்க. செல்ஃப் ரிலையண்ட்டு
அதை தன்னைத்தானே உணர்ந்து கொண்டு தன்னைத்தானே ஸ்கேன் பண்ணிக்காது. நீங்கள் கொடுக்குறது வந்து அந்த எனர்ஜி தான் கொடுக்குறீங்க. அந்த எனர்ஜி என்ன பண்ணும், உள்ளே போய் அதுவாக செல்ஃப் ஸ்கேன் பண்ணிக்கும். உள்ளே போயிட்டு எந்த இடத்துல பாட்டில் எந்த பிரச்சனையினால தலைவலி வருதோ அந்த காரணத்தை போய் இந்த எனர்ஜி வந்து சரி பண்ணிடும். ரேக்கி ஹீலர் எனர்ஜி கொடுப்பார், பிராணிக் ஹீலர் எனர்ஜி கொடுப்பார். ரேக்கி ஹீலர் ஜென்ரலாக கொடுப்பார், ரேக்கி எனர்ஜி கொடுப்பார். பிராணிக் ஹீலர் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக பண்ணி ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆர்கனுக்கு, ஸ்பெசிஃபிக்காக இந்த சக்கராவுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரேக்கி ஹீலர்ஸ் ஜென்ரலாக கொடுப்பாங்க, தலைவலி சரியாகும்னு சொல்லிட்டு ஜென்ரலாக கொடுப்பாங்க. பிராணிக் ஹீலர்ஸ் அதில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய்ட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சக்கராவுக்கும் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு உறுப்புக்கோ எனர்ஜி கொடுப்பாங்க. இப்போ இந்த எனர்ஜி கொடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உள்ள எந்த இடத்துல பிளாக்கேஜ் ஆனதுனால, எந்த இடத்துல பிளட் ஃப்ளோ கட் ஆகிறதுனால, எந்த ஃப்ளோ வந்து எனர்ஜி ஃப்ளோ கட் ஆகிறதுனால அந்த தலைவலி கிரியேட் ஆகிருக்கோ அந்த ரூட் காசை எரடிகேட் பண்ணும். இந்த ரூட் காசை சரி பண்ணும். அந்த ரூட் காசை நீங்கள் சரி பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி ஃப்ளோ பிளாக்லேருந்து ரிமூவ் ஆகி நார்மல் ஃப்ளோ போகும். அந்த எனர்ஜி பிளாக் நார்மல் ஆகிட்டு ஓப்பன் ஆகி கரெக்டாக எனர்ஜி கரெக்ட் ஃப்ளோவில் போகும்போது அந்த தலைவலி முழுமையாக குணமாகும், பர்மனெண்ட்டாக சரியாயிடும். திருப்பி ரிலாக்ஸ்லாம் ஆகாது. அப்படி திருப்பி ரிலாக்ஸாக வருது. சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் ஹீலிங் எடுத்துக்கிட்டேன் ஆனால் பட் ஸ்பெசிஃபிக்காக திருப்பி ஒரு பீரியடில் திருப்பி வருது அப்படின்னா நீங்கள் முழுமையாக இன்னும் குணமடையவில்லைன்னு அர்த்தம். அப்போ எனர்ஜி வந்து இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும்னு அர்த்தம். பிராணிக்கிலையும் ரேக்கிலையும் எனர்ஜி வந்து கொடுக்கணும்னு அர்த்தம். அப்போது அந்த எனர்ஜி கொடுக்கும்போது எனர்ஜி பிளாக் எங்கே இருக்கும், தலைவலிக்காக என்ன காரணம்ன்றதோ அந்த இதை பார்த்து கரெக்டாக கொடுத்தாங்க. ஸோ அப்போ அதே மாதிரி இப்போ நம்ம கிறிஸ்டல் ஹீலிங் கொடுக்குறோம். கிறிஸ்டல் ஹீலிங்கில் நம்ம கமெண்டெல்லாம் கொடுக்க தேவையில்லை. கிறிஸ்டல் கிட்ட வந்து கிறிஸ்டல் இந்த தலைவலி, இவருக்கு இந்த நபருக்கு தலைவலி இருக்குது, இந்த தலைவலியை முழுமையாக குணப்படுத்தி கொடுங்க, அதுக்கு தேவையான சக்தியை கொடுங்க நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா போதும். அது போய் உள்ளவே எந்த பாகத்தில் அஃபெக்ட் ஆகிருக்கோ, என்ன பண்ணால் எனர்ஜி ஃப்ளோ கரெக்டாக போயிட்டு அந்த பேஷண்ட்டை க்யூர் பண்ண முடியுமோ அந்த எனர்ஜியை கரெக்டாக கொடுக்கும். அந்த எனர்ஜியை கரெக்டாக கொடுக்கும். ஆங்கில முறை மருத்துவத்தில் ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணணும், இதுக்கு என்ன கொடுக்கலாம்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். சித்த முறையிலையும் ஆயுர்வேத முறை மருத்துவத்துலேயும் வந்து என்னன்னு சொல்லி ஒரு ஓரளவுக்கு கொடுத்தாவே அந்த வாதப்பத்தை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக போயிடும். அலோபதியை விட இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே கொடுக்கலாம் சித்த ஆயுர்வேதாவில். எனர்ஜி சிஸ்டம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே கொடுக்கலாம். ஏன்னா அந்த டென்ஷன் இது கரெக்டாக எடுக்கிறோமா, கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கிறோமா, கரெக்டாக கொடுக்கணுமா அப்படின்றதெல்லாம் அது எடுத்துக்கும். டிவைன் எனர்ஜி எடுத்துக்கும். டிவைன் எனர்ஜிக்கு எல்லாமே தெரியும். நாம் நினச்சிட்டு போய் இதான் காரணம்னு நினச்சிருப்போம். கண்டிப்பாக அது காரணம் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னு சொன்னால், தலைவலின்னு சொல்லி சொன்னால் பெரும்பாலான ஆங்கில முறை மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க, தலையை ஸ்கேன் பண்ணுவாங்க, பிரெயினை ஸ்கேன் பண்ணுவாங்க, உள்ள இந்த மண்டையில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஸ்கேன், எபோ ஹெட்டில் தான் கான்சென்ட் பண்ணுவாங்க. எபோ நெக்கு மேலே ஹெட்டில் தான் கான்சென்ட் பண்ணுவாங்க. தலைவலிக்கு முக்கியமான காரணம் அது தவறு கிடையாது, தப்பு இல்லை, அது ஒரு சரியான முறை தான். ஆனால் அவங்க விடுபட்ட முறை என்னென்னா, லிவரில் ஃபால்ட் தான் தலைவலிக்கும். லிவரில் ஃபால்ட்டுன்னா தலைவலிக்கும். கல்லீரல் பாய்ச்சல் தலைவலிக்கும். கல்லீரல் பாய்ச்சல் பார்த்தா கல்லீரல் வந்து ஃபுல்லாக ஆக்டிவிட்டியில் தான் இருக்குன்னு அறியும். பட் அது உள்ள இன்னர் லெவலில் உள்ள பார்க்கும்போது இன்விசிபிள் லெவலில் நிறைய உள்ள பிளாக்கேஜஸ் இருக்கும், அதனால் தலைவலிக்கும். அப்போ நீங்கள் கல்லீரலை சரி பண்ணக்கூடிய மருந்து கொடுத்தீங்கன்னா சரியாயிடும். இது சித்த ஆயுர்வேத மருத்துவ மருந்து கொடுத்தோம்னா சரியாகும், தலைவலியும் சுத்தமாக சரியாயிடும். அப்போ இந்த மாதிரி ஒரு மருத்துவ முறைகளுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. பட் எந்த முறையில் கொடுத்தாலும் சரியாகும். ஆனால் ஒரு முறையும் எந்த வகையில் கொடுக்குது, எந்தெந்த வகையில் கொடுக்குது அப்படின்றது இப்போ அலோபதியில் கொடுத்தா தலைவலி சரியாகும். தலைவலி போய் வேறு சில பிரச்சனைகள் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரும். சித்த ஆயுர்வேத மருத்துவ முறைகளெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது, போய் சரியாகும். நல்லா பார்த்துக்கோங்க, தலைவலி சரியாகும். அந்த தலைவலி சரியாகும் போது கூடவே வேறு சில பிரச்சனையும் இருந்தாலும் சரி பண்ணிவிட்டுரும். அதான் இந்த சிஸ்டனுடைய பியூட்டி. நீங்கள் எதுக்காக கொடுக்குறீங்களோ அந்த நோயும் குணமாகும். அதை சார்ந்து வேறு ரிலேட்டடாக உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ வேறு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த நோய்களையும் சித்த மருந்துகளும் ஆயுர்வேத மருந்துகளும் குணப்படுத்திவிடும். லைக்வைஸ் ரேக்கி, பிராணிக் ஹீலிங், எனர்ஜி ஹீலிங் இந்த முறைகள்லையும் நீங்கள் எந்த நோய்க்காக கொடுக்குறீங்களோ அந்த நோய்கள் மட்டும் இல்லாமல் மற்ற நோய்களும் மற்ற பிரச்சனைகளும் குணமாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சிஸ்டம் எல்லாமே யூனிக் சிஸ்டம். அதற்கான அலோபதி மற்ற சிஸ்டம் எல்லாமே பெரும்பாலும் வந்து யூனிக் சிஸ்டம். அது வந்து நம்ம பாடியில் மற்ற பிரச்சனையும் சரி பண்ணி கொடுக்கும், ஓவராலாக ரெடி பண்ணி கொடுக்கும். ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு மட்டும்தான் கிடையாது. ஸோ அதனால தான் இன்றைக்கும் கூட ஆங்கில முறை மருத்துவத்தை தவிர மற்ற முறை மருத்துவர்கள்லாம் ஒரே ஒரு மருத்துவர் தான். அவர் எந்த மருத்துவ முறையை ஃபாலோ பண்ணாலும் ஒரே ஒரு மருத்துவர் தான். ஆங்கில முறை மருத்துவத்தில் மட்டும்தான் ஸ்பெஷலிஸ்ட் நிறையா இருப்பாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் தனித்தனியாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு.
அதுலேயும் அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டாலஜி அப்படின்னு எடுத்தோம், டயபெட்டாலஜிஸ்ட் அப்படின்னு தான் ஒருத்தர் ஸ்பெஷலிஸ்ட் இருந்தார். இப்போ டயபெட்டாலஜிஸ்ட்லேயே ஒரு 4-5 வந்துட்டாங்க. அதே சப்டிவிஷன் நிறைய வந்துச்சு, அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட். ஏன் அப்படின்னா ஆங்கில முறை மருத்துவம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு உறுப்பையும் தனித்தனியாக பார்க்குது, ஒரு அமைப்பையும் தனித்தனியாக பார்க்குது. அதனால அவங்க நிறைய ஸ்பெஷலிஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. பட் அக்கார்டிங் டு நேச்சுரல் சிஸ்டம் எல்லாமே யூனிவர்சலாக பார்க்கும் பொழுது பாடி இஸ் ஏ கான்ஸ்டியூண்ட் ஆஃப் ஸோ மெனி பார்ட்ஸ், ஸோ மெனி சிஸ்டம்ஸ். எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர் லிங்க் இருக்குது. எல்லாமே ஒன்று இன்டர் ரிலேட்டட் தான். எல்லா ஆர்கன்ஸும், எல்லா கிளான்ஸும், எல்லா சிஸ்டம்ஸும் எல்லாமே இன்டர் ரிலேட்டட். ஸோ ஒன்று பாதித்தா எல்லாமே பாதிக்கும், ஒன்று நல்லாங்கன்னா எல்லாமே நல்லாகும். ஸோ இந்த சிஸ்டத்தை மைண்ட் வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லா மக்களுக்குமே பரிபூர்ண உடல் ஆரோக்கியத்தை ஒரு மருத்துவரால் கொடுக்க முடியும். இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கான வழிகளை டே டு டே லைஃப்பில் எப்படி ஃபாலோ பண்ணி நம்ம லைஃப்பை மெயின் பண்ணுற நாலேஜ் உங்களுக்கு இருக்கும்போது நீங்களும் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்.